மற்றும் தெரேசா ஜான் நன்றிதலாகவும் அலெக்சாண்டர் நன்றிதலாகவும் மற்றும் ரிக்விக் உடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஹாப்பி பர்த்டே மற்றும் மரித்த வில்சன் ஆண்டனி மரிய செல்வி மணி அம்மா மிஸ்டர் ஃபிலிம்னாஸ் தெரேசா மேரி மார்கரெட் கேரி பிரான்சிஸ் காணிக்க மேரி ரகுல மேரி இவருடைய ஆன்மாவுக்காகவும் விசேஷமான கருத்துக்களுக்காக மார்கரெட் மேரி மேரி நந்தினி அவருடைய விஷயத்திற்காக இந்த திருப்பலி கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுள் நாளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சபை தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் சின்ன பாவனை ஏற்றுக்கொள்வோம். எல்லா இறைவனும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளுடையாள செயல்கள் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியிருக்கும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நடத்தையால் அடைவோமாக. உம்முடைய தூய ஆவியின் ஒன்றுமில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனார் இயேசு கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயாவிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்கிறது. விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறு என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை
வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விளிர்கின்றனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நிலையை உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்களிலும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒரு மத்திய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது பிற இனத்தவர் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்கள் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். போன மாதம் ஜனவரி மாதத்தில் யாரெல்லாம் அன்பியத்துக்கு வந்தீங்க? வைத்து பார்ப்போம். அன்பியத்தில் யார் வந்தீங்க? 2 பேர், 4, 5 பேர், 6 பேர், வெறும் 8 பேர். மற்றவங்களாம் அன்பியத்துக்கு போகல. ஏன்? ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை, டைம் இல்லை, கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, கிறிஸ்துவ மகளே, ஜபம்னா என்ன? எனக்கு ஜனவரி
ஜபத்தில் என்னென்ன மாதிரி விதைகள் இருக்குது, யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஜபம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த அன்பியத்தில் வந்து அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்களை கேட்டு பாருங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவான புரிதல் இருக்கும் ஜபத்தை பற்றி. கண்டிப்பாக யாரெல்லாம் அன்பியத்தில் வந்தாலும் அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவனுடைய இன்று வந்து ஜபத்தை பற்றி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். அதுவும் எப்படி தொடங்குகிறார் பாருங்களேன். நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது பிற இனத்தவர் போல பிதற்ற வேண்டாம், மிகுதியான சொற்களை அடக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள் சொல்றாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து நிறைய வந்து ஜபம் பண்ணுறதுனால அப்படி கடவுள் உடனே நமக்கு கேட்சுவார் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஜபிக்கிற ஜபம் வந்து கடவுள்கிட்ட போய் சேர்றதுனாலே ஒரு பெரிய கேள்வி தான். ஜபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அம்மா வந்து ஒரு பையனை சரியாக திட்டிருக்கிறாங்க. அவனுக்கு அறிவில்லையா, உனக்கு வந்து உனக்கு என்ன சாப்பிட்ற, நீ சாப்பாடு தான் சாப்பிட இல்லை வேற என்ன அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான். நிறைய திட்டிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அந்த பையன் வந்து என்னம்மா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுத்துட்டு ஓகேம்மா போறேன்னு போயிட்டான். இதுதான் ஜபம். அவங்க அம்மா அவ்வளோ கோவப்பட்டு அந்த பையனை வந்து திட்டுறாங்க, அவன் செஞ்ச தவறுங்க. ஆனால் அந்த பையன் வந்து பதிலாக அந்த அம்மா என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அம்மா தானே அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச குற்றத்தை தான் அவன் திட்டுறான்னு தெரியும். அவங்க கடைசியில் வந்து அவன் அம்மா பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுத்துட்டு போனான். இதுதான் ஜபம். இந்த புரிதல் வரணும் அப்படின்னா நிறைய கொஞ்சம் நம்மளுக்கு அறிவு. இது வந்து வயசானதால் நம்மளுக்கு வந்து இந்த புரிதல் வராது. இது வந்து அனுபவத்து மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கிறிஸ்துவனுடைய இன்று வந்து நற்செய்தியில் வந்த ஆண்டவர் இயேசு வந்து இது ஜபம் வந்து சொற்களால் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் கடவுள்கிட்ட ஜபிக்கும் பொழுது நம்ம ஜபிக்கிறதுக்கு என்ன தேவைன்றது கடவுள் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு அவரே சொல்கிறாங்க. கரெக்டானே? நமக்கு என்ன தேவைன்றது கடவுள் தெரியும். நம்ம அப்போ நம்ம கேள்விட்டு கேட்கணும். அப்புறம் நீங்கள் இவ்வளோ பேப்பர் ஒட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் வந்து கடவுள் உடனே சாங்ஷன் பண்ணுவாருன்னு? அது அவங்களுடைய விசுவாசம். அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு ஏதோ கிடைக்கிது அப்படின்ற அவங்க விண்ணப்பம். அது ஓகே. அது கிடைக்குமா கிடைக்காததுக்கு தெரில. ஆனால் ஒரு மனிதனுடைய அன்பு தான் ஜபம். இப்போ நான் வந்து யாரெல்லாம் பார்த்தா எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுதான் ஜபம். பாருங்களேன், மேலேருந்து மழை வருது. அந்த மழை வந்து வருதுனால யாருக்கு பயன்? விவசாயிகளுக்கும் நமக்கு. ஏன்னா விவசாயி விதை போட்டு அதை வந்து உழைச்சி நம்மளுக்கு நம்ம சாப்பிட்றோம். அதுபோல தான் கடவுளுடைய வார்த்தைகள் அப்படிதான். கடவுளுடைய வார்த்தை எப்போதுமே அங்கிருந்து அருளாக வரும். எப்படி ஒரு மழை வர்றதுனால நமக்கு தண்ணியிலேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே கிடைக்குதோ அதுபோல் கடவுளுடைய வார்த்தை வந்து மேலிருந்து வருது. ஆனால் நம்முடைய ஜபம் வந்து கீழே போகுது. அது வந்து இப்போ நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் போடுங்க மேலே ஒரு லிமிட் தான் போய் கீழே வீழ்த்தணும். அப்படி தான் நம்மளுடைய ஜபம். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா, அது மழைக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அது மறுபடியும் அப்படி போகிறதில்ல, அப்படி வந்துட்டே இருக்கும். அப்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து எப்படின்னா அது மேலிருந்து வரும். அதாவது விண்ணகரசிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் கடவுளுடைய வார்த்தை. இந்த பூமியிலிருந்து நம்ம வந்து அப்புறம் இல்லை, அதுதான் நம்முடைய ஜபம். அது வந்து சில நேரத்தில் போகாமல் போயிடும். ஒரு ஹைட்டுக்கு மட்டும் தான், ஒரு ராக்கெட் மட்டும் தான் மேலே ஸ்பீடாக வந்து போகுது. அந்த ராக்கெட் போயிட்ட பிறகு ஒரு அளவுக்கு தான் போக முடியும். அதே மேலே மறுபடியும் கீழே வந்துடும். ஃப்ளைட் கூட அவ்வளோதான், ஒரு அளவுக்கு தான் மேலே போகும். ரொம்ப மேலே போச்சுன்னா அது வெடிச்சிடும். அதுபோல் நம்முடைய ஜபம் வந்து கடவுள்கிட்ட வந்து ரொம்ப போய் சேராது. ஏன்னா அந்த ஜபம் வந்து அன்புக்கு சார்ந்திருந்த மட்டும்தான் அது வந்து கடவுள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஏன்னா கடவுள் வந்து அன்புக்கு சார்ந்த ஜபத்தை வந்து அவர் அங்கேருந்து கேட்கறதில்ல, நம்ம எங்கேருந்து தொடங்குறோமாங்கே வந்தார். அதுதான் பியூட்டி. புரியுதுங்களா அவங்களுக்கு? நான் வந்து இங்கே பேசியிருக்கிறேன், மைக்கில் பேசுகிறேன். மைக் இல்லைன்னா நீங்கள் கேட்காது. மைக்கு நான் பேசுகிறேன்னா என்னுடைய வாய்ஸ் வந்து மைக்கில் பேசுகிறேன்னா உங்களுக்கு காது கேட்கும். ஸோ மைக் இல்லைன்னு கேட்க முடியாது. அப்போது கடவுளுடைய வார்த்தை எப்படின்னா, கடவுள் வந்து அந்த ஜபத்தை நம்ம எப்படி கேட்குறோம், நீங்கள் அன்பான ஜபம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் கடவுள் வந்து அப்படி கிட்டே வந்துடுறாரு. நீங்கள் அவ்வளோ தூரம் நான் இங்கே இவ்வளோ தூரம் அப்படி இருக்காது.
அன்பு இல்லாதச்சுன்னா உங்களுக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. அன்பியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் நீங்கள் அன்பியத்துக்கு நீங்கள் போகிறது இல்லைன்னா, ஏன்னா உங்களுக்கு என்ன இல்லை, அந்த அன்பு இல்லை. அந்த கடவுள் மேலே நான் தெரிஞ்சுக்கணும், இது என்னுடைய கம்யூனிட்டி, இது என்னுடைய குடும்பம், நான் அன்பியத்தில் போய் பகிர்ந்தால் தான் கடவுள் என்கிட்ட பேசுவார், நானும் மற்றவங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு அந்த உணர்வு இருக்குல்ல, அது இல்லாதனால தான் நம்ம போகிறது. அப்போ எப்படி உங்கள் ஜபம் கடவுளை கேட்கும்? சரி, என்னுடைய நட்சத்திரம் போகிறோம். கிறிஸ்துவனுடைய ஒரு யூகேவுடைய ஜென்ரல் அவர் இந்த பரலோகத்தில் இருக்க என்னுடைய அந்த ஜபத்தை அவர் ரொம்ப கேட்டு 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 அவர் கடைசியில் இப்படி எழுதியிருக்காரு. அவர் ஒரு புக்கில் இப்படி எழுதுறாரு, இறைவா உமது புகழப்படுவதாக, என்னுடைய புகழ் அல்ல. பாருங்க எப்படி எழுதியிருக்காரு. கடவுளே, இறைவா உன்னுடைய புகழ்படுவதாக, என்னுடைய புகழ் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய புகழ் தான் நம்ம பார்க்குறோம். மற்றவங்க நீ என் பேர் சொல்லணும், மற்றவங்க என் பேர் கேட்கணும், மற்றவங்க நான் சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க என்ன சொல்றது, நம்மளை பாராட்டணும். ஒருவேளை நம்ம மற்றவங்க பாராட்டலைன்னா நம்ம கோச்சிக்கணும். அப்போ நம்ம எப்பொழுதுமே கடவுளுக்கு புகழ்ந்ததை விட நம்முடைய புகழ் தான் நம்ம விருப்பப்படுறோம். கரெக்ட் தானே? அப்போ அது எப்படி கடவுளை நம்ம மகிமைப்படுத்த முடியும்? ரெண்டாவது பாருங்களேன், இறைவா உமது அரசு வருக, எனது அரசு அல்ல. கடவுளுடைய அரசு இது. அனைவரும் ஒற்றுமையா இருக்க கடவுளுடைய அரசு. அனைவருக்கும் உணவு, அனைவருக்குமே வீடு, அனைவருக்குமே தண்ணி, எல்லாமே அது பகிர்ந்து கொள்கிறோம். அதுதான் இறைவன் அரசு. ஆனால் நம்ம இப்படி நம்முடைய அரசு, நான் மட்டும், மற்றவங்களும் என்னுடைய கீழே இருக்கணும், நான் சொல்ற பேச்சை அவங்க கேட்கணும். அப்போ எப்படி நான் திணிக்க நான் பாடுறேன், அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஜபம் இறைவா உன்னரசு வருக அப்படின்றதுல என்ன மீனிங்? ஒன்றுமே இல்லையே. சும்மா வாயில் நம்ம சொல்கிறோம் தவிர, அந்த உண்மையான நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளை நம்ம இறைவன் அரசு அப்படி இருக்க நம்ம விருப்பப்படுறதே இல்லை. இறைவன் அரசு நீதியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும். நான் அப்படி இருக்கிறேன்னா, நான் இல்லாத இருக்கும் பொழுது கடவுளுடைய அரசு நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ எப்படி நான் தினந்தோறும் திருப்பலியில் நான் ஜபம் செய்கிறேன், பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, விண்ணரசு தந்தை அப்படின்னு சொல்கிறேன். மூன்றாவதாக, இறைவா உமது விருப்பம் செய்யப்படுவது எனது அல்ல. நம்ம எப்போ கடவுளுடைய அரசு அவருடைய விண்ணப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்றோம். கிறிஸ்தவர்களே, இது நீங்கள் சிந்திக்கணும். தினந்தோறும் நான் கோயிலுக்கு வரேன், திருப்பலிக்கு வரேன், கும்பல் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் உண்மையாலே கடவுளுடைய வார்த்தை நான் உள்ள எடுத்து அதுக்கேற்ற மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப் நான் வாழ்றேன்றது ஒரு பெரிய கேள்வி. கிறிஸ்தவர்களே, சில அகஸ்டின் எழுதுகிறார், ஹோல் பைபிள், முழு பைபிள் அதை சுருக்கி ஒரே ஒரு ஜபத்தில் இந்த ஹோல் பைபிள் எழுதிருக்குன்னு இந்த அகஸ்டின் எழுதுகிறார். அப்போது இந்த ஜபம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காருல்ல, அந்த ஜபம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். கடைசியில் அவர் சொல்கிறார், ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமென் சொல்லிட்டு பிறகு, மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடல் உங்கள் தந்தையும் உங்களின் குற்றங்களையும் மன்னிக்க மாட்டார். ஒரு கண்டிஷன். நீங்கள் வீட்டில் அக்ரிமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த வீடு இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. கரெக்ட் தானே? கடவுள் போடுறாங்க அக்ரிமெண்ட். உங்களுடைய குற்றங்களை கடவுள் மன்னிப்பார், கண்டிப்பாக மன்னிப்பார். அது எப்படி? நீங்கள் மற்றவங்களை மன்னித்தா மட்டும்தான். பாருங்களேன், இதெல்லாம் அன்புக்கு சார்ந்தது. அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த புனிதமான வார்த்தைகளை நம்மளுடைய உணரக்கூடிய அது உணவாக நம்ம ஏற்றுக்கணும். இந்த தவக்காலத்தில் நம்ம உண்மையாகவே ஜபம் ரொம்ப முக்கியமானது. ஜபம் செய்யும் பொழுது நாங்கள் எனக்கு தேவை இருக்க பொருளுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஜபம் செய்யும் பொழுது கடவுளோட அன்புல சார்ந்து அவரோட ஒன்றா, அப்படி சொல்றது, ரெண்டு லவர்ஸ் எப்படி ஒன்றா சேருவாங்க, அது போல தான். அதுதான்
ஜெபம் அப்படிதான். நான் ஜெபிக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, நானும் கடவுள், என்னோட இதயம் கடவுள் இதயம், அது ரெண்டும் இதுதான் ஜெபம். ஒருவேளை நான் வந்து அப்படின்னு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது ஜெபமே கிடையாது. இல்லை சார் பாடும் பொழுது நான் எக்ஸாம்பிள் எடுத்துவாங்க, அப்படி இல்லை நிறைய முறை புரியுது சில எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ பாடும் பொழுது கூட நம்ம வந்து புக்கை பார்த்து அதை பேசி பண்ணினேன் எல்லாம் பண்ணணும், அது பாடலே கிடையாது. அது நம்முடைய இதயமும் கடவுளுடைய இதயமும் ஒன்றா சேர்க்கிறது தான் பாடல். கிறிஸ்துவங்களே, கடவுள் நம்ம கொடுத்த இந்த ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் வந்து உலகத்தில் எந்த ஒரு எங்கேயுமே கிடையாது. கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் இந்த ப்ரேயர் வந்து நிறைய பேர் வந்து மற்ற கடவுளை கூட எப்படி நம்ம ப்ரே பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து எங்கேயுமே எந்த கடவுளும் எழுதலை. அதனால் இந்த ப்ரேயர் வந்து யார் வேணாலும் ப்ரே பண்ணலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் என்னுடைய திருவள்ளுவர் கடவுள் நாம் ஜெபிப்போம். உண்மையான அன்புக்கு சார்ந்த ஜபமும் அன்பியத்துக்கு சார்ந்த ஜபமாக இருக்க கடவுள் காசு கொண்டே திருப்பி பண்றார்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளையாளர் கொண்டாடத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகும் முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் பெறுகிறாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூய்மரான தந்தை என்று உள்ள எல்லா இறைவாக எங்கள் ஆண்டவரால் கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலகில் உணவை தவிர்த்து உண்ண நோன்புக்கு உருவு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்திலும் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகளை அனைத்தும் அவர் தோற்கடித்து தீமின் ஆட்சி மீது வெற்றி கொண்டு எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்க மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லாத பாஸ்காவுக்கு கடந்து செல்வமாக. ஆகவே வானதூதர்களோடும் புனிதன் பெருந்தொழியோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி நினைத்து முடிவின்றி சொல்வதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூய்வர் தூய்மனத்திற்கு மூச்சு. ஆகவே மொழியாகவே முடிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக இருக்கவை மாறுவாங்க. அவர் பாடுபட உலகம் கடிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடம் கழித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கைவிடப்படும் என் உடல். அவனும் இருவருந்தி அருளை பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் படித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது உயிர்ப்பையும் அறிக்கையின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்ந்த நோக்கத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் பரவிருக்கும் ஒரு திருவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திருவில் நன்மை நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தூவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தவர்கள் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணித்தாயின் புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் முதலாகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை அவரை புகழ்ந்தேத்தும் மனமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். கிறிஸ்துவர்களே, உலகத்திலே கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். தந்தையான கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவை வந்து ஒன்றாக இருக்கிறதுக்காக தான் கடவுள் இந்த ஒரு ஜபத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால பயபக்தியோடு, விசுவாசத்தோடு, அன்போடு இந்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து ஜபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு சொன்னதை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து ஆண்டவரை தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கடவுள் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தை உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களை விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவழியின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்துள்ளோம். பாவம் போக்கும் இருநிலை எம்மேல் இரக்கவையும், உலகின் பாவம் போக்கும் இருநிலை செம்மறியே எம்மேல் இரக்கவையும். இதோ இறைவன் சென்று இது உலகின் பாவம் போக்குபவர், செவ்விர நிமிடங்கள் அழகை பெற்றோர், பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நல்லவர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனதான்மா நலமுடையும்.
என் துன்ப நாளில் பகைவர்கள் காவல் என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் காவல் என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில்லாத இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பில் போதனையார். உமக்கு நான் அன்பு செய்கிறேன். வலிமையை கச்சையார் அழித்தவர் அவரே. வலிமையில் நலமாயாகிறவரே. எண்ணங்கள் பாரே ஆண்டவர் வாழ்க. எந்நாளும் என்றென்றும் வாழ்க வாழ்க. ஆண்டவரே என் ஆண்டவரே, உமக்கு நான் அன்பு செய்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர்த்தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊற்றும் பெரும் நோக்கு வருடம் அன்பு உறுதியுடைய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவு கிறிஸ்துவை நாங்கள் முத்தோடு நாட கற்றுக்கொள்வோமாக. உமது வாய் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசீர்வாதங்களை உண்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்குணம் உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருள்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நமது இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவிழை நிறைவேற்று. இறைவாவுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி.